ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே அதே டென்ஷனில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வரான், அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ பேச்சு வாக்கில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் கேட்டாரான். அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. இங்கே செகண்ட் ஹீரோயின் இருக்கால, அவன் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுவான்னு பார்க்குறா. பட் அவன் பண்ணவே இல்லை. உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி பாரு, நான் கால் பண்ணலன்னா உனக்கு காலுக்காக நான் வெயிட் பண்ணுமா, எனக்கு தெரியாது, நான் இப்போ கட் பண்ணுவேன், நீ இன்னும் 10 நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுற, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு லூஸு கட் பண்ணிட்டோம். இவனும் லூஸ் மாதிரி சீட்டிட்டு அவளுக்கு திரும்ப கால் பண்ணுவான். எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் மாட்டியா அப்படின்னு கேட்க, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, வரேன் அப்படின்ட்டு அவனும் ஃபோனை வச்சிருவா. பேங்க்ல பார்த்தா அகெயின் அந்த குடிகார நாய் வந்துட்டான். குடிச்சிட்டு வந்திருக்கான். இந்த வாட்டி குடிச்சிட்டு வந்துட்டு ஏதோ பேச, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது, கொஞ்சம் தண்ணி போய் பிடிச்சிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பானா. ஹீரோயினுக்கு என்னது, சாரி சார், இதெல்லாம் அங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ட்டு தண்ணி தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு நின்று பேசிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன பண்றான்னு பார்த்தா, எனக்கு இன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ணல, இந்தா உனக்கான காசு தரேன், உனக்கான சம்பளம் தரேன் அப்படின்ட்டு அவகிட்ட காசு கொடுக்குறான். இல்லை சார், இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ அந்த காசு எடுத்தது தேங்க்யூ தானே சொல்லணும், நீ என்ன வேணான்னு சொல்ற, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா மிடில் ஃபிங்கர்லேயே அந்த காசை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறான். என்னது, நீ என்ன இப்போ என்ன சொல்ல வர, இப்படி காமிச்சு நீ என்ன கேர்ஸ் பண்றியா, என்ன திட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை போட்டு முறுக்க, நம்ம ஹீரோ எழுந்துக்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டு எழுந்துக்கிறான் அடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள ஹீரோ போறதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவனை குடிக்கார நாய் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு அந்த குடிக்காரன் தள்ளி விட்டுறான். நீ எப்படி என்ன அடிப்பவ அப்படின்ட்டு அப்படி அவன் அடிக்கிறது போகிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி முறுக்கி ஒரே ஒரு சம்மர் சால்ட் போடுற மாதிரி அவனை தூக்கி போட்டுருவாளாம். அங்க இருக்க எல்லாரும் பயமே ஆன்னு பொழந்துருவாங்க. இவளான்ட்டு ஹீரோயினுக்கே ஒரே ஷாக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லாருமே டின்னர் போவாங்கல்ல, சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாப்பான், ஃப்ரெண்டு இருக்கான்ல ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணுவான், ஆக்சுவலாக நான் அவனை தூக்கி போட்டிருக்கணும், எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கு, ஹீரோயின் என்னை காப்பாற்ற வந்துட்டாங்கல்ல, ஆனால் நீ சண்டை போட பாருமா, ப்ரூஸ்லி மாதிரி இருந்ததுமா அப்படின்னு சொல்ல, நான் சும்மா நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஓ ஆமால நீங்கள் தானே அந்த சன்கிளாஸஸ்லாம் போட்டு பின்னாடி நிற்பீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கேட்க, வாவ் எப்படி நீங்கள் செமையாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் சும்மா கதை அடிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. இன்டர்ன், ஐயா போதும், உங்க ஜோக்குக்கு சீரியஸ்னஸே இல்லையா, சி போங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இவ்வளவு நேரம் ஜோக் அடிச்சுட்டு இருந்தீங்களா நீங்க அப்படின்ட்டு அப்பதான் தெரியும், ஆமா ஜோக் தான் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லுவா. அப்படியே எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டு பேசிட்டு போறாங்க. குடிச்சிட்டு இன்னொரு பார்ல போய் நல்லா குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் செம ஹாப்பியா இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட பாஸ்ல கேட்டிருப்பா, கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம்ல அந்த டைம்ல, ஏன் நான் மட்டுமா இவங்களை பெத்தேன், நீயும் தானே கூட சேர்ந்து பெத்த, நீ எனக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டியா, நானே இவங்களுக்கு வேணும், என்னோட பழைய வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுறா அப்படின்ட்டு அழுதுருப்பா. அதெல்லாம் நினைச்சிட்டு அவன் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான், அவன் நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போக சொல்ல, ஹீரோயின் மேல ஏதோ பைக் இடிக்கிற மாதிரி வரும். அப்போ ஹீரோயினை போனோம், கரெக்டா ஊஜினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் பிடிச்சிடுவான். அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த வார்த்தை கேட்டதுமே அவள் கண்ணெல்லாம் கலங்கும். அவளுக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் அவன் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து பைக்காரன் இடிக்க வந்துட்டான் பார், லூசாவன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே புரியாது. அப்போ ஹீரோவுக்கு ஒரு தாட் வரும். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு நம்பர்ஸ்ல இருக்கிற நம்பர்ல 0 மட்டும்தான் பிடிக்கும், ஏன்னா அதை மல்டிப்ளை பண்ணோம்னா அது 0வா தான் இருக்கும், ஆனால் ஆட் பண்ணா அது எதையுமே குறைக்காது, எதுவுமே பண்ணாது, அந்த நம்பர் அதே தானே இருக்கும், ஸோ 0க்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் தான் தோணும், அதனால எனக்கு 0 தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவ சொல்லியிருப்பா. அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா, எனக்கு என்னோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்ததுமா அப்படின்லாம். ஹீரோவும் குடிச்சிட்டு யோசனையிலே வந்து ஹீரோயினோட வீட்டு பக்கம் வந்துடுவான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டது, ஒன்றா போனது எல்லாம் ஜாலியாக இருந்தது, அந்த தெருவில் எல்லாமே ஞாபகத்து இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டு இருக்க அவங்க அம்மா ஐஸ்கிரீம் கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வாங்க போயிருப்பா. இவன் அந்த வீட்டு முன்னாடி நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவன் கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயின் வந்துடுவா. சார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்னம்மா அப்படின்னு கேட்குறான். இல்லை, என் வீட்டு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இவர் சமாளிக்கிறாராமா. இது உன்னோட வீடாமா,
அது என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கான், ஸோ அவனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சமாளிக்க. சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாம், பட் இது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், அது ஸ்ட்ரேஞ்சாக கூட ஃபீல் ஆகலாம், உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் கேட்க சொல்ல இவன் யோசிச்சுட்டே இருக்க சொல்ல, அட சா மருமகனே அப்படின்ட்டு ஒருத்தர் வாய்ஸ் வருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா. அவங்களுக்கு இவனை ஞாபகம் இருக்கு போல இருக்கு. அவனும் திருன்னு முழிக்க, என்னடா இதுன்ட்டு ஹீரோயினும் முழிக்க. அதோட இந்த எபிசோட் இங்கே அப்படியே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.